எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலில் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை 2025 ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலே ஆடி 26 துவங்கி ஆவணி 1 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 9, 10, 11, 12 என்ற இந்த 4 நிலைகளிலே சந்திரனுடைய பெயர்ச்சி இந்த வாரத்தில் இந்த 9ஆம் இடத்திலே 11 மற்றும் 12 ஆகிய நாட்களிலே சந்திரனுடைய பெயர்ச்சி இருக்கும்போது அதோடு கூட அங்கு ராகு இருக்கிறார். அதன் காரணமாக ஏதேனும் பேராசை அல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலையிலே திடீரென்று ஏதோ ஒன்று பெரிதாக வந்துவிடும் என்று யாரோ மதிமயக்கி உங்களை ஈடுபடுத்தினால் அதிலே வெற்றி காண்பதை விட காரியத்திலே தடை தாமதங்கள் அதிகமாகும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது புதன் வியாழனிலே 10ஆம் இடத்தில் அங்கு சந்திரனோடு சனி பகவான் இருக்கிறார். ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்றை அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகளிலே ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு விட்டு அதனால் அதன் பின்பு வருத்தப்படுவதோ அல்லது பயம் கொள்வதோ என்ற அந்த நிலைகளை தவிர்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர சனி மீது செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கிறது. ஆகினால் பேச்சிலே நிதானத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகினால் அதிலே கவனம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் பயணம், சந்திரன் பயணிக்கும் போது செவ்வாயினுடைய 4ஆம் இடத்து செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை சந்திரன் மீது இருக்கும். ஆகையினால் தைரியம், தன்னம்பிக்கை கூடும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இது தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் எடுத்தெறிந்து பேசி அக்கம் பக்கத்தார், சுற்றத்தார், நட்பு வட்டாரங்களில் சற்று ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இது தந்துவிடும். ஆகினால் கவனம். வாரத்தினுடைய கடைசி நாளாக 17 ஆவணி பிறக்கும். அந்த ஆவணி முதல் நாள் அன்று ஏதேனும் கவனக்குறைவு என்பதோடு நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போக அதில் ஏதோ ஒரு செலவு, தேவையில்லாத ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைந்து விடக்கூடிய அந்த நிலை. ஆகினாலே கவனம். புதன் பொறுத்தவரை புதன் உங்களுடைய ராசிநாதன். அதோடு மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2ஆம் இடத்திலே மறைந்த புதனாக இருந்து நிறைந்த தனலாபத்தை தந்தாலும் கூட ஏதோ ஒரு பயம் மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். காரணம், ராசியிலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். இந்த குரு பகவானோடு சுக்கிரன் இணைந்து தரக்கூடிய இந்த வேஷ்டி யோகம் என்பது நிலைத்து அங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் தெய்வ கடாட்சத்தின் காரணமாக நிலைமைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்கும். 2ஆம் இடத்துல ஆகஸ்ட் 11 முதல் மறைந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்து தரக்கூடிய புத ஆதித்யத்திலே அந்த மறைந்திருந்த புதன் உதிப்பது, உதய புதனாக நேர்கதிக்கு மாறக்கூடிய புதனாக அமைவது என்பது மிக பெரும் அற்புதங்களை தரும், நன்மைகளை தரும். பேச்சில் இருந்த தடுமாற்றத்தை மாற்றி ஒரு நல்ல இணக்கத்தை தரும். தனலாபத்தை தரக்கூடிய சுக்கிரனாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உபதேயஸ்தானமான 3ஆம் நிலையிலே இருக்கக்கூடிய கேதுவின் காரணமாக ஏதேனும் மறைந்த பொருட்களிலிருந்து ஒரு தனலாபத்தை பெறக்கூடிய அமைப்பை தரும். புதன் பகவான் 2ஆம் இடத்திலே அந்த வக்கர நிவர்த்தி ஆவது என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தரும். குறிப்பாக பொருளாதார நிலையிலே கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். வஸ்திரங்கள், அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிப்பதற்கு ஒரு ஏற்ற தருணமாக இந்த வாரம் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை பொருளாதாரம், பணம் மற்றும் மனம் சார்ந்த விஷயம் ஏதேனும் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது என்றால் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். பேச்சில் இனிமை கூடும். அது மட்டுமல்லாமல் இப்போது உங்களுடைய கல்வி ஞானம், கேள்வி ஞானம் என்பது பயனுள்ளதாக மாறும். இப்போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதோடு அது ஆக்கத்தை தரக்கூடியது. ஏனென்றால் உணவும் மிக ஒரு முக்கிய பங்கு மனநிலை, உடல்நிலையில இருக்கும்.
ஆகையினால் சரியான உணவை தேர்ந்தெடுத்து அற்புதத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் தரும். விநாயகர் வழிபாடோடு இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி தினம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்றிலும் உக்ரதெய்வ சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு ராககால வேலையில செய்வது, இந்த நாட்களிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஏற்ற நிலைகளை தரும். மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை போக்கிக் கொள்வதற்கான அற்புதத்தை தரும். ராசியில் குரு சுக்கிரன் இணைவு என்பதே தெய்வ பலம், தெய்வ கடாட்சம் தான். இது உங்களுடைய 7ஆம் இடத்திலும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநலமும் இப்போது இனிமையாக மாறும். இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் சற்று நீங்கள் உங்களுடைய அந்த பழக்க வழக்கம், அந்த பேச்சு திறமை இவற்றையெல்லாம் காட்டி ஏதேனும் ஒரு ஏமாற்றலாம் அல்லது வசீகரிக்கலாம் என்ற, அதாவது தேவையில்லாத சட்டத்திற்கு புறம்பானதோ அல்லது மனசாட்சிக்கு புறம்பான விஷயங்களை செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய மனநிலை வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையால் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டிய வாரம். 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை மற்றும் கேதுவின் தாக்கம் இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலையிலே உடனிருப்பவர்களுடைய மனநிலையை புரிந்து நீங்கள் செயல்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது மிக முக்கியம். எதையுமே உணர்ச்சி பூர்வமான மனநிலையிலே பேசாமல் சற்று அறிவு சார்ந்து யோசித்து எது சொல்லப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை பகுத்தாய்ந்து அது நல்லதா கெட்டதா என்று பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இது அமையும். ஆகையினால மனநிலையில எதெல்லாம் தோன்றுகிறதோ அவையெல்லாம் பேசுவதை தவிர்த்து எது ஆக்கம் தருமோ, அதாவது வெற்றியை தருமோ, முன்னேற்றத்தை தருமோ அதை மட்டும் பேசுவது வெற்றிக்கான வாய்ப்பை தரும். வயதானவர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் என்பது தேவை. கடந்த காலத்தில் ஏதேனும் இழப்புகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல அமைப்பாக கொள்ளக்கூடிய அமைப்பு தரும். சனி பகவான் 10வது வீட்டில இருப்பதனால், அதிலும் செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருப்பதனால் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சி என்பது சரியான திசையில இருந்தால் வெற்றி தரும். அலட்சியமாக இருப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது அல்லது சூரியன் எழுந்ததற்கு பின்பு, அதாவது காலையிலே சூரியோதயத்திற்கு பின்பு எழுவதெல்லாம் நன்மை தரக்கூடிய செயல்களாக இல்லை. அதனால் கவனம். 3லே கேது, இளையவர் வழி கவனம், ஆனால் தனலாபம் இருக்கும். 9ல் ராகு, தந்தை வழி உறவுகளிடம் சற்று கூடுதல் கவனம் தேவை. தொழில் வேலையிலே சற்று கூடுதல் உழைப்பு தேவைப்படும். இருந்தாலும் கூட வெற்றி. ஆனால் ஈகோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது ஈகோ. குடும்ப உறுப்பினர்களிடம் ஏதோ ஒன்றை பேசி, அதுவும் கோபப்பட்டு பேசுவது என்றெல்லாம் தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு, காதலோடு, குழந்தைகளோடு ஈகோ, பிடிவாதம் இவற்றையெல்லாம் தவிர்த்து இருந்தால் மட்டும்தான் வெற்றி என்பது இருக்கும். மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்து இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சல், கூடுதல் உழைப்பு என்று இருந்தாலும் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். உங்களுக்கு பணம், நிதி ஆதாரங்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை குரு பார்க்க கோடி நன்மை. ராகுவின் மீதும் குரு பார்வை. ஆகையினால் எது என்றாலும் உங்களுக்கு தனலாபம் நிச்சயமாக இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கும் வேலையிலே மகிழ்ச்சி, திடீர் இடமாற்றம், புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எடுத்தால் அதிலும் கூட ஒரு லாபமான நிலை. சிலருக்கு அந்நிய முதலீடுகள் மூலமாக அல்லது வெளி மாநிலம், வெளியூர், வெளிமொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்த ஆதரவு தாருங்கள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மேலும் பல ஏற்றத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தினுடைய நிலையை, சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம், மனநலத்தில் கவனம், பேச்சிலே கவனம், அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம், இவையெல்லாம் நிச்சயமாக தேவை. சந்திரன் ஆகஸ்ட் 11, 12 திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில ராகுவோடு இணைவு. ஏதேனும் நோய் இருந்தாலும் சட்டென்று வெளியே தெரியாது, பின்னர்தான் சிக்கலாகும். அதனால் நோய் ஏற்படக்கூடிய, இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய, தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தவிர்த்திருப்பது நல்லது.
ஆகஸ்ட் 13, 14 புதன் வியாழக்கிழமைகளில வக்ர சனியோடு இணைவு. இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு. உடல் நலத்திலே கவனம், மனநலத்திலே கவனம், பேச்சிலே கவனம். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில 15 மற்றும் 16, ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை. விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு, அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும். ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் 15, 16 சந்திரன் இருப்பார். ஆகஸ்ட் 17 ரிஷப ராசியில் சந்திரன். ஆகையினால இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம். ஆடி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 11. இந்த நாள் திதி 10:34 வரை திதியை, பின்னர் திருதியை. சதயம் நட்சத்திரம் 1 மணி 1 PM வரை, பிறகு பூரட்டாதி. பகல் 1 மணி வரை சித்த யோகம். ஆகினால் பகல் 1 மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம். ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை. பெண் பார்க்க, பெயர் வைக்க, ஜாதக பரிவர்த்தனை செய்ய, பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த, அல்லது திருமணம் பார்ப்பதற்காக, திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 27 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 திதி 8:41 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பகல் 11:52 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு. இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை, சகோதர சகோதரி சண்டை, செவ்வாய் தோஷ பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி. சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும். நில விஷயங்களிலே, நிலம் சார்ந்த விஷயங்களிலே, வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், தீரும். அடுத்தது புதன்கிழமை ஆடி 28 ஆகஸ்ட் 13, 2025 6:36 AM வரை சதுர்த்தி. அதன் பின்னர் 4:23 AM, அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி. அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரட்டாதி 10:32 AM வரை, பிறகு ரேவதி. பகல் 10:32 வரை சித்த யோகம். அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது, செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:32க்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது, தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும். அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் 29 ஆகஸ்ட் 14, 2025 2:07 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி. ரேவதி நட்சத்திரம் 9:05 AM வரை, பிறகு அஷ்வினி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. இந்த நாள் ஒரு சுப நாள். ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம். ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில். முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமண தடைகள் விலகும். எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள், ஒரு விஷ வளைவிற்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும். செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில். சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு, ஆலா சஷ்டி. தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும். அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு தட்சிண அயன ஆடி 30 ஆகஸ்ட் 15, 2025. இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம். சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள்.
திதி 11:50 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் 7:36 AM வரை, பிறகு பரணி. நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. ஆனால் இந்த நாளிலே தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள். இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட, விஷ்ணுவை வழிபட 10 மடங்கு அற்புத பலன்களை தருவார். ஒரு பூஜை 10 மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம். இதற்கு பெயர்தான் தச பல விரதம் என்று சொல்வார்கள். தச பலம் என்றால், தசம் என்றால் 10. 10 மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுல அஷ்டமியாக அமைகிறது. ஏனென்றால் இரவு 11:50 PM அஷ்டமி உதயமாகிறது. ஆகையினாலே இது கோகுலாஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது. ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம். இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது. சீதலா தேவிக்கு, அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ அம்மன், இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை, விஸ்வாவசு தட்சிணாயனம், ஆடி 31, ஆகஸ்ட் 16, 2025, 9:34 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பரணி நட்சத்திரம் 6:05 AM வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் 4:38 AM வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:38 வரை கார்த்திகை, அதன் பிறகு ரோகிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது. இன்று கிருத்திகை, முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஆடியில் 2ஆம் கிருத்திகை நட்சத்திரமாக, அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது. இது 2வது கிருத்திகை நட்சத்திரம். இதுதான் ஆடி கிருத்திகை. மன்வாதி புண்ணிய தினம். 1:52 இரவு 1:52 அளவிலே சூரியன் சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார். ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும். சிம்ம ரவி, ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும், லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் 4 ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி. வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. இரவிலே வழிபாடு செய்வது, கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும், தன தானிய சம்பத்து, பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும். ஆகையினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள். மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது. கெனோபஸ் என்று சொல்வார்கள். இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம். இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்திலே துல்லியமாக மறைகிறது, உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் 1592 இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங், அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதலிலே சொல்கிறார் என்றால், ஒரு மேற்கத்திய ஆள், அவர் ஒரு அஸ்ட்ரானமர், அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர், ராபர்ட் ஹியூஸ் என்பவர் 1592 அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ட்ராக்டாட்டஸ் டி குளோபிஸ் என்ற அந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார். பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கெனோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சூரியனை காட்டிலும்
13,600 மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது. இந்த நாள், அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது. ஆகஸ்ட் 17, 2025 7:24 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ரோஹி நட்சத்திரம் 3:17 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். ஆவணி 1 ஆகஸ்ட் 17 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி காலைக்குள் முடிக்க வேண்டும். ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும். அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது, அது மட்டுமல்லாமல் 27 மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது, 27 முறை கோயிலை வலம் வருவது, அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய், பழம், பூ, துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் சூன்ய திதி, கிருத யுகாந்தம். இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும், நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும், அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நன்றி.